அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் சுக்கிரனும் சாதகமாக இல்லை. அர்த்தாஷ்டகத்தில் அதாவது 4ஆம் இடம் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குது. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கா? திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டீங்கன்னா மாத கடைசியில் பண நெருக்கடியை சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேணும். நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் விருச்சிக ராசி அன்பர்களே, ஓய்வெடுத்தாலும் குறிப்பிட்ட நேரங்களில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் அவசியம். நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக கைப்பணத்தை கொடுக்கறத தவிர்க்க வேணும். வெளியூர் பயணங்களின் போதும் பணம் மற்றும் பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்க. சனி மற்றும் ராகுவினால் ஏற்பட்டுள்ள தோஷம் சற்று கடுமையாக இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும்போது நிதானமாக ஓட்டுறது மிகவும் அவசியம். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது முக்கியம். ஏனெனில் விபத்துகள் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. மேலும் நண்பர்கள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகிறதையும் தவிர்க்க வேணும். அஷ்டமஸ்தானத்தில் குரு வலம் வர்றதுனால திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் குழப்பமும் ஏற்படும். தசாபுத்திகள் அனுகூலமற்று இருந்துச்சுன்னா தவறான வரனை நிச்சயித்து விடும் சாத்தியக்கூறும் இருக்கிறதுனால எதையும் தீர விசாரித்து அதன் பின்பே வரனை முடிவு செய்வது நல்லது. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு சனி ராகுவின் கும்பராசி சேர்க்கை நன்மை தராது. பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். மேல் அதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால நலனில் உகந்தது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். குறிப்பாக வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கிறது அவசியம் என்பதை சனி ராகுவின் அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்யுது. தொழில் வியாபாரம் பண விஷயத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியத்தை இந்த மாதம் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளில் கவனமாக இருத்தல் அவசியம். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மாத கடைசியில் நிதி நிறுவனங்களின் ஆதரவு குறையும். சில தருணங்களில் கடுமையான பண பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டியது வரும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள்லாம் தாமதப்படுறதுனால பணப்பிரச்சனை சற்று கடுமையாக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம். கலைத்துறையினர் கிரகநிலைகள் ஓரளவே சாதகமாக இருக்குது. வாய்ப்புகள் குறையக்கூடும். வருமானமும் ஒரே சீராக இருக்கும். கூடிய வரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டும். அரசியல் துறையினர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை. கட்சியில் ஆதரவு குறைவும் மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. தசாபுத்திகள் அனுகூலமாக இல்லாவிட்டுச்சுன்னா வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. மாணவ மாணவியர் இந்த மாதம் 17ஆம் தேதி வரை கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லை. படிப்பில் கவனம் குறையும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் உறக்கமும் மேலிடும். உடல் நலனில் கவனமாக இருத்தல் அவசியம். குறிப்பாக விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேணும். விவசாயத்துறையினர் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். அண்டை நிலத்தாரோடு சுமூகமான உறவு பாதிக்கப்படும்.
பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். பெண்மணிகள், சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்கிறது, கவலையை அளிக்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு பணியில் உற்சாகத்தை பாதிக்கும். அறிவுரை: திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம். இல்லாட்டி மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, தினமும் மாலையில் தவறாது ஸ்ரீ கந்தசஷ்டி கவசமும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்தனமும் சொல்லி வந்தால் போதும், நல்ல பலன் கிடைக்கும்.